ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் குரு தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லேடர் ஃப்ராக்ஷனோட கண்டினியூஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த செஷனில் நம்ம ரெண்டு டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு டைப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டைப்பை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த லேடர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே கான்செப்ட் தான். இல்லை நியூமரிக்கல் ஒரு 2 3 இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும், அடுத்தது மைனஸ்ல கொடுக்குறான், இந்த இடத்துல பிளஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த செஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க டிலே பண்ணாம டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சரி. ஸோ இதுல என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஸோ 1 + 1/2 + 1 இங்க என்ன வரும்? 13 இன்ட்டு மேலே 4. ஓகேவா? ஸோ 1 + 1/2 + 4/13. அகைன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதை மல்டிப்ளை பண்ணுவீங்களா? என்ன ஆகும்? 1 + 1/26 + 4 மேலே வந்து 13. ஓகே, அப்போ 1 + 13/13 வரும். இதை வந்து அகைன் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 30 + 13/13 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 43/30. ஸோ இதுக்கு இத்தனை ஸ்டெப் வேணுமா அப்படின்றது தான் இந்த இடத்துல கொஸ்டின். இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி தான், வேற ஒன்றுமே கிடையாது. லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது வந்து 4 எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு 3, 2, 1 எழுதிக்கோங்க. இது வந்து என்னது? லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர்ஸ். ஓகேவா? கீழே இருந்து 3, 2, 1 அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதான ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆக போகுது, வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இது பிளஸ்ல இருக்கும்போது ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கல்ல, 1 1 இருக்கும்போது இப்போ வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 12. ஓகேவா? அப்போ 1யும் 12யும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது இப்போ 2யும் 13யும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 26. ஓகேவா? இப்போ 4யும் 26யும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன வரும்? 30. அகைன் 1யும் 30யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே என்னது? மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 30. அகைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வரும்? 43. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதில் கடைசியாக இருக்கிறது 30 and 43. ஓகேவா? கிளியரா? அதாவது இதை ஆட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணீங்க, இது ரெண்டுத்தையும் என்னது? அடிஷன். இது ரெண்டுத்தையும் அடிஷன், அவ்வளோதான். வேற ஒண்ணுமே நீங்க பண்ணுங்க. ஓகே, இங்க இருந்தே நீங்க அடிஷன் தான் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ கடைசியாக எனக்கு கிடைக்கிறது என்னது? 43/30. அதான் நீங்க கிடைச்சது, வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் கான்செப்ட் தான். நான் திரும்ப இன்னொரு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 மேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அடுத்தது கீழே இருக்கிறத அடுத்து எழுதிட்டேன். ஓகே, அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேல 3, 2, 1 கீழே இருந்து லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 12. இந்த 12 எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த 12 கிடைச்சிருச்சு. இந்த 12யும் 1யும் ஆட் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. செகண்ட், இந்த 2யும் 13யும் மல்டிப்ளை பண்ணுங்க, 26. அகைன் 4யும் 26யும் ஆட் பண்ணிக்கோங்க, 30. அடுத்தது 1 இருக்கு, 1யும் 30யும் மல்டிப்ளை பண்ணுங்க, 30. ஸோ 13, 30 ஆட் பண்ணிக்கோங்க, 43. அவ்வளோதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, ஓகே, பாரு. இதில் 2, 3, 4, 5, 6 நிறைய இதில் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்படியே எழுதிக்கிறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1, அடுத்து என்னது? 6. ஸோ சேம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டேன். அடுத்தது 5, அடுத்தது 4, 3, 2. இப்போ நாம் அதில் என்ன பண்ணமோ அதே தான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 30. அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், இதை ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 31. அகைன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 124. அகைன் இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 130 கிடைக்கும். அகைன் 3ஐயும் 130ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க, என்ன வரும்? 390. அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 421 வரும். அகைன் சேம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2, 4, 8. அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இது கூட என்ன வரும்? 972. ஓகேவா? கிளியர் தானே? இது கூட நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர் தானே? முடிஞ்சதா? ஸோ எனக்கு கடைசியா இருக்கிறது என்னது? ஆன்சர் இதான், 972 டிவைடட் பை 421. ஓகேவா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் நீங்க ஷார்ட்டா போடணும் அப்படின்னா இது மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 130 டிவைடட் பை 421 அப்படி மாதிரி எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இருக்க 2 எழுதிக்கோங்க. அடுத்து நீங்க ஆட் பண்றீங்களா, அது மேலே எழுதிக்கோங்க. டிவைட் பண்ண போறது நீங்க முடிஞ்சது. ஓகேவா? சரி. ஸோ இதில் ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிறதுக்கு. ஓகே, இதில் பாருங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இதில் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான். சேம் 1 4. அதே மாதிரி ஒரு கோடை போட்டுக்கோங்க. இங்க என்ன வரும்? 2, அடுத்தது 3, அடுத்தது என்னது? 1. ஓகேவா? சேம் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 8. ஆட் பண்ணிக்கோங்க 9. ஓகேவா? சரி, அகைன் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 27. இதை ஆட் பண்ணிக்கோங்க, 31. ஸோ இது அகைன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 31. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க, 40. ஸோ முடிஞ்சது. எனக்கு ஆன்சர் என்னது? 40/31. இதான் ஆன்சர். கடைசி 2 இருக்கு. இதில் எது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸியா இருக்கா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. அந்த கான்செப்ட் மட்டும் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது. ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்த டைப் போதும். ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டது, சிஆர்பிஎஃப்ல கேட்டது தான். கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். சரி பாருங்க. ஸோ சேம் கான்செப்ட், 1 10. ஓகேவா? ஸோ அகைன் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இதில் 8 6 15. ஓகேவா? ஸோ சேம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 80. ஆட் பண்ணிக்கோங்க, 81. அகைன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 486. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 496. ஓகேவா? இதில் ஆப்ஷன் பாருங்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணிலாம் கொடுக்கல, அதனால நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம்ல அதே மாதிரி அதில் போட்டுக்கலாம் ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா, இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4960. இது 10. அடுத்தது 2480. இது வந்து இன்ட்டு 10, இது இன்ட்டு 5. தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறாரு. 4 4 7. ஸோ 7440. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 81 ஆட் பண்ணிக்கோங்க, 1 2 3 7. ஓகேவா? சரி, 5. ஸோ 7521. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 7521 வரணும், டிவைடட் பை 496. ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கானா? கலப்பு பின்னம்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான். ஸோ இந்த 15 ஃபர்ஸ்ட், அடுத்தது 81, கீழே 496. அவ்வளோதான். நீங்கள் ஆட் பண்ணுற நம்பர் தான் அதில் போட்டு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, சரி. இதோட இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, முன்னாடி நம்பர்ஸ் கொடுக்குற கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைனஸ் கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து எல்லாமே ப்ளஸ் 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 தான் இருந்துச்சு. இதில் வந்து மைனஸ் கான்செப்ட் தான். இதுக்கப்புறம் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர்றதுலாம் இருக்குது. ஓகேவா? இதான் இருக்கு. இது ரொம்ப ஈஸி, நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இல்லை. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ சேம் திங் என்ன பண்ணுவீங்க? 1 மைனஸ் 1/1 மைனஸ் 1 டிவைடட் பை என்ன ஆகும்? இங்கே 2 × 3 மேலே போயிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க, அதனால 2.
3 மேலே போயிடுச்சு. அகைன் 1/1 மைனஸ் 3/2. ஓகேவா? இது அகைன் நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கினேன் அப்படின்னா என்ன வரும்? 1 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 3 இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ 1/1 மைனஸ் 1/-1 வரும். ஸோ இப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 3 கிடைக்குதா? ஸோ இது இவ்வளோ பெருசு நீங்கள் போடணுமா அப்படின்றதான் இந்த அடுத்த விஷயம். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்க. ரொம்ப ஈஸியாக போடலாம் நீங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க, அடுத்து 3 போட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. எத்தனை 1 இருக்கு? 1 1 3 வாட்டி. நீங்க என்ன பண்ணணும் அப்படியே ஜஸ்ட் மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எங்க இருந்து அப்படின்னா 3ல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா எனக்கு 2. அகைன் 2ல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க, -1 வரும். 2 மைனஸ் 3, 2 மைனஸ் 3. ஓகேவா? ஸோ மைனஸ். அகைன் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இது எல்லாமே மைனஸ். ஓகேவா? அப்ப இங்க இருந்து இதை மைனஸ் பண்றீங்க அப்படின்னா -1 -2 என்ன ஒரு எனக்கு -3. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கடைசியா எனக்கு என்ன கிடைக்குது? -3 டிவைடட் பை -1. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 3. அவ்வளவுதான் இந்த விஷயோட ஆன்சர். திரும்ப இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இருக்க 1 அடுத்து 3 போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து என்ன பண்றீங்க? ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1 1 1. எத்தனை 1 இருக்கு? 3 1 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 3ல இருந்து இந்த 1 மைனஸ் பண்றீங்க. என்ன கிடைச்சது? 2. 3ல இருந்து 1. அடுத்தது 1 தானே இருக்கு, அதனால மல்டிப்ளிகேஷன் தேவையில்லை. ஸோ 2ல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 2ல இருந்து 3. அதனால 2ல இருந்து -3 பண்ணீங்க அப்படின்னா எனக்கு -1 கிடைக்கும். அடுத்தது இங்க -1ல இருந்து -2. ஸோ எனக்கு -3 கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு? கடைசி 2 நம்பர் என்னது? -3 டிவைடட் பை -1. அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். சிம்பிள். ஸோ இதே மாதிரி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ பாருங்க, அதுதான் சேம் கான்செப்ட். அப்படியே கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 7, அடுத்து என்னது? 9. ஓகேவா? அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. எத்தனை 1? 1 1 1 1. மைனஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. எல்லாமே மைனஸ் தான். 9ல இருந்து 7 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? எனக்கு 2. 2ல இருந்து 9 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 2ல இருந்து 9 மைனஸ் பண்ணுங்க. என்ன வரும் எனக்கு? -7. -7ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? -7 -2. இப்போ எனக்கு என்ன வரும்? -9. அப்புறம் -9ல இருந்து -7. -9ல இருந்து மைனஸ் இன்ட்டு -7. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? -2. ஸோ இங்கே -2. ஸோ கடைசியாக எனக்கு கிடைக்கிறது -2 டிவைடட் பை -9. ஸோ ஆன்சர் வந்து 2/9. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். கிளியர் தானே? சரி. ஸோ இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி பாருங்க. சேம் கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஓகேவா? ஆனா இது 4 இருக்கு, அவ்வளவுதான். நம்ம முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம்ல, இதே மாதிரி தான் இருக்கு. சரி பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்கு? அப்படி எழுதிக்கோங்க. 1 4. அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. எத்தனை 1 இருக்கு? 1 1 1 1. எல்லாமே மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணும்? இங்க இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? வேக வேகமா போட்டுக்கலாம். 3. இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -1. இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -4. இதுல இருந்து அப்படியே மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? அகைன் -3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? எனக்கு -3 டிவைடட் பை -4 இஸ் ஈக்குவல் டு 3/2. நான் திரும்ப இன்னொரு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இருந்து 4ல இருந்து -1. ஸோ எனக்கு 3 கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட். அடுத்து 3ல இருந்து 4. ஸோ 3ல இருந்து -4. ஸோ எனக்கு ஆன்சர் -1. அடுத்து -1ல இருந்து 3. -1 -3. அப்போ என்ன கிடைக்கும்? -4. அகைன் -4ல இருந்து -1. என்ன வரும்? -4 -1. ஸோ மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்குல்ல, ஸோ அதனால பிளஸ் ஆகிடும். ஸோ -3. ஸோ எனக்கு கடைசியாக எனக்கு கிடைக்கிறது இதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ -3 டிவைடட் பை -4. ஸோ ஆன்சர் வந்து 3/. அவ்வளோதான். ஸோ இதில் எது ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். இது ரொம்ப சிம்பிள், சேம் கொஸ்டின் தான். இதை போடலாமா? பாருங்க.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க, அடுத்தது 3. ஓகேவா? எத்தனை நம்பர்? 4. 1 1 1. ஸோ சேம் கான்செப்ட். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிக்கோங்க, என்ன வரும்? 1. இதுலேருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா -2. இதுலேருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -3. இதுலேருந்து அகைன் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும்? -1. ஸோ எனக்கு கடைசியாக எனக்கு கிடைக்கிறது எனக்கு -1 divided by -3. ஸோ ஆன்சர் 1/3. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 1/3. ஸோ அப்படின்னா அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட்ல இதுக்கான ஆன்சரை போடுங்க பார்க்கலாம். 1 - 1 - 5/6. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ இருக்கு. ஓகேங்களா? அடுத்த வீடியோலையும் இதனோட இன்னும் வேற மாடல் இருக்கு. அந்த கொஸ்டினையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.